வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மைதா மாவில் எப்படி இடியாப்பம் செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு 300 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த மாவை இட்லி சட்டியில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இட்லி தட்டில் நல்லா அந்த மாவை கொட்டி அந்த துணியை வச்சு அதை நல்லா கட்டிடுங்க. இதை மூடி போட்டு 30லேருந்து ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி துணியில் நல்லா கட்டி வேக வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த மாவை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க, கட்டிகள் இல்லாமல். இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ அந்த மாவை ஒரு ஜல்லடையில் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம், கட்டிகள் இல்லாமல். சலிச்சு எடுத்த மாவை கை பொறுக்கிற சூடு அளவுக்கு இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அதை கிண்டி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, தண்ணி நிறையா சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதில் ஒரு கரண்டியில் கிண்டி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க. இப்போது கைகளால் அதை நல்லா பிசைஞ்சிடுங்க. இப்போ நம்ம அதை இடியாப்ப கட்டையில் வச்சு புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஆனால் சின்ன சின்னதாக புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இடியாப்பம் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த இடியாப்பத்து கூட திக்கான தேங்காய் பால், கொஞ்சம் நெய், இந்த நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.